ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறேன். நான் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறேன். I am walking in the morning. I am walking in the morning. Walking அப்படின்னா நடைப்பயிற்சி. மார்னிங் என்றால் காலை. சோ நான் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am walking in the morning. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் செய்தி பார்க்கிறேன். நான் செய்தி பார்க்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் செய்தி பார்க்கிறேன். I am watching the news. I am watching the news. நியூஸ் அப்படின்னா செய்தி. சோ நான் செய்தி பார்க்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am watching the news. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் கார் ஓட்டுகிறான். அவன் கார் ஓட்டுகிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் கார் ஓட்டுகிறான். He is driving a car. He is driving a car. Driving அப்படின்னா ஓட்டுகிறான். கார் என்றால் கார். சோ அவன் கார் ஓட்டுகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is driving a car. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் என் மொபைல் பயன்படுத்துகிறேன். நான் என் மொபைல் பயன்படுத்துகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் என் மொபைல் பயன்படுத்துகிறேன். I am using my mobile. I am using my mobile. Using அப்படின்னா பயன்படுத்துகிறேன். மொபைல் என்றால் மொபைல். சோ நான் என் மொபைல் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am using my mobile. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் பால் வாங்குகிறாள். அவள் பால் வாங்குகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் பால் வாங்குகிறாள். She is buying milk. She is buying milk. Buying அப்படின்னா வாங்குகிறாள். Milk என்றால் பால். சோ அவள் பால் வாங்குகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is buying milk. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் மழையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் மழையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் மழையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். I am watching the rain. I am watching the rain. Rain அப்படின்னா மழை. சோ நான் மழையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am watching the rain. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் கதையை படிக்கிறேன். நான் கதையை படிக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் கதையை படிக்கிறேன். I am reading a story. I am reading a story. Story அப்படின்னா கதை. சோ நான் கதையை படிக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am reading a story. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் நண்பருடன் நடக்கிறான். அவன் நண்பருடன் நடக்கிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் நண்பருடன் நடக்கிறான். He is walking with a friend. He is walking with a friend. With அப்படின்னா உடன். சோ அவன் நண்பருடன் நடக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is walking with a friend. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாமாங்க. நான் சினிமா பார்க்கிறேன். நான் சினிமா பார்க்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் சினிமா பார்க்கிறேன். I am watching a movie. I am watching a movie. Movie அப்படின்னா சினிமா. சோ நான் சினிமா பார்க்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am watching a movie. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் பூ வாங்குகிறாள். அவள் பூ வாங்குகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் பூ வாங்குகிறாள். She is buying flowers. She is buying flowers. Flowers அப்படின்னா பூக்கள். சோ அவள் பூ வாங்குகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is buying flowers.
இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் டிவி ஆன் செய்கிறேன். நான் டிவி ஆன் செய்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் டிவி ஆன் செய்கிறேன். I am turning on the TV. I am turning on the TV. Turning on அப்படின்னா ஆன் செய்கிறேன். டிவி என்றால் டிவி. So நான் டிவி ஆன் செய்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am turning on the TV. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் கடைக்கு செல்கிறான். அவன் கடைக்கு செல்கிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் கடைக்கு செல்கிறான். He is going to the shop. He is going to the shop. Shop அப்படின்னா கடை. So அவன் கடைக்கு செல்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is going to the shop. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் ஜூஸ் குடிக்கிறேன். நான் ஜூஸ் குடிக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் ஜூஸ் குடிக்கிறேன். I am drinking juice. I am drinking juice. ஜூஸ் அப்படின்னா ஜூஸ். So நான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am drinking juice. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் புத்தகம் வாங்குகிறாள். அவள் புத்தகம் வாங்குகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் புத்தகம் வாங்குகிறாள். She is buying a book. She is buying a book. Book அப்படின்னா புத்தகம். So அவள் புத்தகம் வாங்குகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is buying a book. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் லைட் ஆஃப் செய்கிறேன். நான் லைட் ஆஃப் செய்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் லைட் ஆஃப் செய்கிறேன். I am turning off the light. I am turning off the light. Turning off அப்படின்னா ஆஃப் செய்கிறேன். லைட் என்றால் லைட். So நான் லைட் ஆஃப் செய்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am turning off the light. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா?